மாதம் கடைசி வாரத்துல கர்த்தர் இன்னைக்கு அவர் ஆராதிக்கும்படியாய் நம்ம அனைவரையும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு திருசபை கர்த்தர் அழைத்திருக்காருன்னா உங்க ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினால இன்னைக்கு பேர் சொல்லி அழைத்தனால நம்ம எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அவரை ஆராதிக்கும்படியா இன்றைக்கு நாள்ல வந்து சேர்ந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கிறது, அவர் வீடு திரும்புற வர அவரோட ஜீவன் நம்மளுக்கு அவர் கிருபை இருந்தா தான் நம்மளால வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களுக்காக நம்ம இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கொடுத்த தேவனுக்கு இந்த 5வது மாதம் 26ஆம் தேதி வரை இந்த வருடத்துல கர்த்தர் நம்மளை கடந்து வைத்து வந்த கிருபைக்காக கண்களை மூடி சிறிது நேரம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். நன்றி ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டமா எங்களை நடத்தி வந்த எபினேசர் நீர் ஆண்டவரே. இனியும் எங்களை நடத்த போகிறவர் நீர் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளை நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில கூட ராஜா அப்பா உண்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா இந்த நாளை எங்களுக்கு நீ தெரிந்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக பேர் இந்த நாளில் உண்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே அப்பா தகப்படி. இந்த நாள்ல கூட ஆண்டவரே வீட்டில இருந்து ஆராதிக்கிற பிள்ளைகள், வேலை இடத்துல இருந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய் நாங்க செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே ராஜா, இன்னும் ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த மழை நேரத்துல கூட எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ஆண்டவரை கர்த்தர் யாரெல்லாம் இன்னைக்கு அழைத்து வர வேண்டும் என்று நீர் நியமித்து வைத்திருக்கிறீரோ, முன்குறித்து வைத்திருக்கிறோம் அந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவன் திருசபைக்குள்ளாக வந்து சேரட்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே ராஜா, அழைத்து வாங்க, வழியை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க பாதம் கல்லில் இராதபடி என் தேவன் பாதுகாத்து கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே. இந்த நாளிலே ஆராதனையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அடியனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. எங்கள் சுயம் சாகும்படியாய் தகப்பனே நீர் எங்கள் மத்தியில வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆவியானவரே அப்பா தகப்பனே. பேக்கப் சிங்கர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இசை வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நல்ல குரல் பலத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னும் உற்சாகமாய் உம்மை ஆராதிக்கக்கூடிய அந்த பலத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இசைகளை வாசிக்கக்கூடிய அந்த கரத்தை தேவ ஆவியானவர் நீர் பிடித்து ஆண்டவரை வாசிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. வேத வார்த்தையை கொண்டு வரப்போற ஊழியக்காரர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களுக்குரிய மன்னா ஆண்டவரே என் தேவன் ஊழியக்கார ஊழியமாய் பேசும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே. அப்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோட வந்திருக்கிறார்களோ, வியாதியோட வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் இந்த நாள்ல அவங்க வார்த்தை மூலியமாய் விடுதலை பெற முடியாது, ஆராதனை மூலியமாய் விடுதலை பெற முடியாது உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. வெளியில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ராஜா உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களை போய் தொடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த வேலையில குற்றங்குறைகள் யாவையும் அப்பா நீ ஒரு வசை தயவாய் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை மன்னிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. இந்த நாளிலுமாய் ராஜா எங்களை நீ சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆவியானவரே. தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. எங்க பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவினால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவனை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. என் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரித்து மகிமை படுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசனம் எங்க மத்தியில் இறங்கி வருவதாக ராஜா. நன்றி ஆவியானவரே. ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுமா பிரசனம் இருந்தா மட்டும் போதும். தேவ பிரசன்ன
கர்த்தருடைய பிரசன்னம் வந்தாதான் எல்லாம் செய்யும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் மட்டும்தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். இங்க நம்ம ஒரு விடுதலையோட சுகத்தோட இருக்கிறோம்னா அவரோட பிரசன்னம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் பக்கத்துல சேரணும், அவர் பிரசன்னம் இருந்தா போதும், அவர் பக்கத்துல நம்ம போய் சேர்ந்து நிக்கிறபடியா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மனிதனால கூடாத காரியம் தேவனால கூடும். இன்னைக்கு எந்த காரியம் ஆண்டவரே உங்க சொந்த பலத்துல நான் செய்திருவேன், இன்னைக்கு நான் எல்லாம் முடிச்சிருவேன், என் வேலையை நான் செய்திருவேன், என் பிசினஸ் செய்திருவேன். ஒரு காரியத்தை நம்ம சொந்த பலத்துல செய்யணும்னு நினைச்சா அது முடியாத காரியம். கர்த்தரால மட்டும்தான் அது கூடும். அவரை நாடி நம்ம தேடி போகும்போது தான் அந்த காரியம் வாய்க்கப்படும். ஹல்லேலூயா. அகிலத்தையும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களில் வீற்றிருக்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. அவரோட சத்தத்தினால பூமியே அதருமா, அவரோட பிரசன்னத்தினால மலைகள் உருகி போகுமா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையோட நம்ம வெறும் வாயின் வார்த்தையா நம்ம ஆராதிக்காதபடி நம்ம உள்ளத்திலிருந்து விசுவாச அறிக்கையா இந்த ஒவ்வொரு வரிகளும் நம்ம சொல்லும் போது, இங்க ஆராதிக்கும் போது வெளியில நம்மளோட காரியங்கள் கர்த்தருடைய பிரசன்னம்
அவரு போய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எது குறிச்சு நீங்க இன்னைக்கு வந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஒரு சபைக்குள்ளாக வந்திருக்க யார் ஆராதிப்பாங்க, யார் பிரசங்கம் பண்றாங்கன்னு முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல தேவன் வந்து நிற்கிறாரு. நான் இன்னைக்கு போய் தேவனை ஆராதிக்கணும், இன்னைக்கு தேவ செய்தி வரப்போகுது, அது எனக்காக என்ன பேச போகுதுன்னு நம்ம முன்குறிச்சு வரும்போது தேவன் நம்மளுக்கு விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இவங்க பேசினா எனக்கு விடுதலை கிடைக்கும், இவங்க பேசுற ஆராதிச்சா எனக்கு விடுதலை கிடைக்கும் நம்ம வந்தோம்னு சொன்னாக்கா அது இல்லை. கர்த்தர் இன்னைக்கு பேச போறார், கர்த்தர் இன்னைக்கு என் கூட ஆராதிக்க போறார். நம்ம வந்து வந்தோமா, நிச்சயமா தேவன் 2-3 பேர் மத்தியில் அவர் வந்து இறங்கி கிரிகை செய்யற வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி எல் ஷடாய் என்ற அந்த பாடலை தேவனால் ஆராதிப்போம். நன்றி ராஜா. எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. எல் ஷடாய், உற்சாகமா நீ சர்வ வல்லவரே. Shada
எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் பலத்துல முடியல ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த வரிகளை விசுவாச அறிக்கையோட தேவன் சமூக பரலோக தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம். அவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நம்ம இன்னும் நடக்கலையா ஆண்டவரே, இன்னும் ஒன்றும் ஆடைய ஆண்டவரே, இன்னும் என் பிரச்சனை முடியலையா ஆண்டவரே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்றார். ஏன்னா அகிலத்தையும் படைத்தவர் அவரு, அந்த சாஸ்திரங்களை வீழ்ச்சி இருக்கிறவர் அவரு. அவருடைய சத்தத்தினால பூமியே அதிருமா, அவருடைய பிரசனத்தினால மலைகள் உருகுமா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிச்சு கொண்டே இருக்கிறோம். அவ்வளவு நல்லவர் அவரு. நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, நம்மளுக்காக சிலுவையில மரித்து, நம்மளுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்க கூடயே ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நீங்க போகிற இடம்லாம் உங்க கரத்தை பிடித்து அவரு நடக்கிறாரு. நம்ம அவரு கரத்தை பிடிச்சோம்னா நம்ம பலவீனம்னால விட்டுருவோம். ஆனா அவரு நம்ம கரத்தை பிடிக்கும் போது அவர் ஒரு நாளும் நம்மளை விட மாட்டாரு. எந்த சூழ்நிலையிலும் எந்த பலவீனங்கள் வந்தாலும் அவரு நம்மளை கரத்தை பிடிச்சி நடத்துவாரு. அவரு ஏன்னா அவர் வந்து நம்மளை வந்து ரட்சித்த தேவன். ஹல்லேலூயா, அவர் தான் நம்மளை ரட்சித்த தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா தேவனுக்கு. நன்றி ராஜா, நன்றி உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. அப்பா
மேம்படுத்தி பலியாக இருந்தவரே அப்பா நன்றி, ராஜா நன்றி. உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி. உம் அன்பு என்னை தேற்றுதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி. உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி. உம் அன்பு என்னை தேற்றுதே. நன்றி ராஜா. இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்காக ராஜா அப்பா நீ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமிக்கு அவதரித்தீர். அநேக பேர் ரட்சிப்புகளாக வரும்படியாய் கர்த்தாவே நீ ஆண்டவர் சிலுவையின் மரணத்தை ஜெயித்து வந்தீர் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியம் ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் செய்த நாட்களில் ஊழியம் ஆண்டவரே அப்பா தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவோ நல்லவர் ஆண்டவரே. அப்பா ராஜா இந்த நாள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.